திருச்சி உறையூர் குங்குமவல்லி அம்மன் கோயில் நடக்கக்கூடிய இந்த சிறப்பான யாகம் மக்களுடைய மனம் போல் மாங்கல்யம் அமையணுன்றதுக்காகவே இந்த நிகழ்ச்சியின் பெயரையே மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருமணம் தாமதமாகக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே பரிகாரங்களில் கலந்துக்கக்கூடிய நேரமோ சமயமோ கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையினால இந்த மாதிரி யாகங்களில் கலந்து அதற்கான பரிகாரங்களை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். யாகத்தில் அப்படின்னா பெருசாக நடக்க போகுது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா யாகம் அப்படின்றதுல, அதாவது யாகத்தில் ஓதப்படுற மந்திரங்கள் மூலமாக உருவாகக்கூடிய அதிர்வுகள் யாகத்தை ஒரு முழுமையாக மாற்றுது. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் லைஃப்பை உருவாக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் நாமே எடுக்கக்கூடாது அப்படின்ற முனைப்போடு தமிழ் மேட்ரிமோனி.com வேந்தர் டிவியும் இணைஞ்சு ஆரம்பிச்சிருக்கிறது தான் இந்த மனம் போல் மாங்கல்யம் அப்படின்ற கூடிய சுயம்பர பார்வதி யாகம். யாகம் ஆரம்பிக்க பொழுது யாகத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நேர்ல பார்க்கலாம். இன்று நாம் காணவிருப்பது திருச்சி உறையூரில் அருள்மிகு குங்குமவல்லி அம்மன் சமேத தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சுயம்பர பார்வதி யாகத்தையும் அதில் கலந்து கொண்ட வரன்கள் பற்றிய விவரங்களையும் பார்ப்போம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிருந்து வரீங்க? நாங்கள் பேர் தவமணிங்க. நாங்கள் திருவரம்பூர்லேருந்து வரோங்க. கம்யூனிட்டிங்கம்மா? நாங்கள் ஆசாரி. ஓகே. யாருக்காக வரன் பார்க்க வந்திருக்கீங்க? எங்கள் பொண்ணுக்காண்டி பார்க்க வந்தோம். ஓகே. உங்கள் பேர் என்னம்மா? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. ஓகே. என்ன மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்கம்மா? எங்கள் நல்ல பையனா, படித்த பையனா, நல்ல வேலை உள்ள பையனா, நல்ல பையனா வரணும். சரிங்கம்மா. உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லிடுங்க. 90 95 624 604. பொதுவாகவே இறைவன் உரைகின்ற ஆலயங்களில் யாகங்கள் நடத்தப்படுவது உண்டு. அவைகளில் உலக அமைதிக்காக நடத்தப்படும் யாகங்கள், மழை வேண்டி நடத்தப்படும் யாகங்கள், எதிரிகளின் பயம் விளக்க நடத்தப்படும் யாகங்கள், நீண்ட ஆயுளை பெற நடத்தப்படும் யாகங்கள் என எத்தனையோ உண்டு. ஆனால் நாம் இங்கு நடத்தவிருப்பது சுயம்பர பார்வதி யாகம். இதனால் ஏற்படும் பயன்கள் என்ன என்பது பற்றி கடந்த பகுதிகளில் விரிவாக சொல்லியிருந்தோம். இதனை கேட்டதனால் தானோ என்னவோ திருச்சியில் நடக்கும் இந்த யாகத்தில் யாரும் எதிர்பாராத வண்ணம் அதிக அளவில் வரன்கள் கலந்து கொண்டனர். இப்போது யாகம் தொடங்கும் நேரம் நெருங்கிவிட்டது. எனவே யாகத்தில் கலந்து கொண்டு பயன்பெற வந்திருக்கும் இளம் பெண்கள், ஆண்கள் மற்றும் பெற்றோர்களுக்கிடையே யாகம் என்ன முறையில் செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் குருக்கள் முதலாக விநாயகர் பூஜை செய்யவிருப்பதை சொல்வதோடு, இந்த திருமண தடை நீங்க நடத்தப்படும் யாகத்திற்கு முன்னால் கணபதியை வணங்கும் அவசியம் பற்றி அனைவரிடமும் விளக்கம் அளிக்கிறார். இது காலம் தொட்டு மகா கணபதியை பிரார்த்தனை பண்ணி பிள்ளையார மஞ்சள் பிள்ளையார் பிடித்து கணபதிக்கு பிரார்த்தனை செய்திருக்கோம். எந்த இடத்துலையும் கணபதி பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். திரிபுர சம்ஹாரம் காலத்தில் பரமேஸ்வரன் ரதம் ஏறி போகும்போது அவருடைய ரதமானது முறியப்பட்டது. ரதத்தின் உள்ள சக்கரம் என்ன, வேதங்களையே சக்கரங்களாக கொண்டு எல்லா தெய்வங்களுடைய பெரும் ஆற்றல் புரிந்தவனான பரமேஸ்வரனுக்கு அந்த இடையூறு ஏன் ஏற்பட்டதுன்னு யோசிக்கும் போது தான் தெரியுமா விநாயகரை நம்ம பிரார்த்தனை பண்ணலை அப்படின்னுட்டு. அதனால இந்த கைத்தலை நிறைகணின்ட்டு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேன் நிறைய பேர். அதில் ஒரு வாக்கியம் வரும், அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னுட்டு. சரியா, சிவனுக்கு தான் அப்படி, அம்மாவுக்கு அப்படி கிடையாது. அம்மாவுக்கு எப்பவுமே பையன் ரொம்ப பெட்டு, ரொம்ப ஜாஸ்தி விருப்பமானது. லலிதா பரமேஸ்வரி சம்ஹாரத்துக்கு போகும்போதும் அசுரர்கள் அழிஞ்சாலும் வந்துட்டே இருக்காங்க, அது முடியவே மாட்டேங்கிறது. அப்படின்னா என்ன காரணம், ஏன் நமக்கு வெற்றி இதுக்குள்ளேயும் கிடைச்சிருக்கணும்? என்னன்னா பிள்ளையார தரிசனம் பண்ணல, பூஜை பண்ணல அப்படின்னு. தாய் தானே, நினைத்த மாத்திரத்திலேயே பிள்ளையார் அந்த இடத்துக்கு வந்தார். மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தடையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்.
அங்கே இருக்கக்கூடிய சூன்ய எந்திரங்களெல்லாம் தனது கொம்புனால நசுக்கி 1000 காதம் தாண்டி விட்டெறிஞ்சார் அப்படின்னுட்டும் உண்டு. அப்படி பரமேஸ்வரனே ஆனானம் அவருடைய திருக்கல்யாணத்திலையும் கூட கணபதி பூஜை உண்டு. இப்படி கல்யாணத்திற்காக வந்த உங்களுக்காகவும் இங்கே பிள்ளையாரை பிடித்து பூஜை செஞ்சுருக்கோம். கணபதியை தொழுவதற்காக அனாதியான இறைவனுக்கும் அதுதான் விதி. அப்படி இருக்க நமக்கு மற்றும் மாற்று உரை கிடையாது. அதனாலே கணபதி பூஜை பண்ணியிருக்கோம். சார் எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் கணேசன். நான் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து வரேன். உங்கள் தொலைபேசி எண் சார்? 9500262868. நாங்கள் ஐயர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. என்ன மாதிரி வரேன்னு எதிர்பார்க்குறீங்க? எங்கள் பையனுக்கு வந்து நல்ல படித்த பொண்ணாக இருந்தால் போதும். ஒன்றும் எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக அவனுக்கும் ஒருத்தக்கது சந்தோஷமாக வாங்க. இந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட சில பேருடைய ஃபோட்டோக்களும் விவரங்களும் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் காட்ட போகிறோம். அதை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அணுகலாம். பெயர் தினேஷ், வயது 28, உயரம் 6.2, சமூகம் செங்கொந்த முதலியார், மதம் இந்து, கல்வி MBA, வேலை மேனேஜர். விவரங்களுக்கு 7667945228. பெயர் கௌதம், வயது 26, உயரம் 5.5, சமூகம் சோழிய வெள்ளாளர், மதம் இந்து, கல்வி MBA, வேலை சுயதொழில். விவரங்களுக்கு 7604878331. பெயர் ரமணா பிரபு, வயது 40, உயரம் 5.8, சமூகம் கவரா நாயுடு, மதம் ஹிந்து, கல்வி டிப்ளமோ, வேலை சூப்பர்வைசர். விவரங்களுக்கு 7667945228. வேந்தர் டிவி மற்றும் தமிழ் மேட்ரிமோனி.com இணைந்து மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்திக்கிட்டு வராங்க. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இதனிடையே யாகத்தில் கலந்து கொள்ள வந்தோரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததனால் அவரவர் அமர்ந்த இடத்திலேயே சங்கல்பம் செய்து கொள்ள வசதியாக அட்சதை, விபூதி, குங்குமம் ஆகிய மங்களப் பொருட்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. அனைவரும் தங்களது நீண்ட நாளைய குறைகள் விலகி தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற்றுவிடும் என்ற நம்பிக்கையோடு மங்கள பொருட்களை பயபக்தியோடு பெற்றுக்கொள்ளும் காட்சி. பொதுவாக நமது வீட்டில் நல்ல காரியம் துரிதமாக நடைபெற வேண்டுமென்றால், குறிப்பாக திருமணம் போன்றவை தள்ளி போவதால் தங்கள் கடமையை சரியான நேரத்தில் நிறைவேற்றி வைக்க முடியவில்லையே என்று கலங்கும் பெற்றோர் என்னவெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும், எந்தெந்த ஆலயங்களை வணங்க வேண்டும் என்பதனை அனைவரும் பயன்பெறும் வகையில் விளக்கம் கொடுக்கிறார் குருக்கள். சிவாத நம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்குட்டி ஒரு விஷயத்தை கலந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய ஊர்கள்லேருந்தும் மற்றும் நம்ம திருச்சியிலேருந்தும் நிறைய பேர் வந்திருப்பீங்க. எந்த ஊராக இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு சிவாலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை அன்று ஒரு ஜாதகம் பார்க்க போகிறேன் அப்படின்னா அதை தொடங்க முன்பு ஒரு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை ஜாதகத்தையோ வச்சு அர்ச்சனை பண்ணலாம். ஆட்கள் இல்லை, இப்போ என் பையன் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கான், வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா அவளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. பக்கத்துலேயே பையனும் இங்கேயே இருக்கான், நம்ம கூடயே இருக்கான்னா அவளை கூட்டின்னு போய் அவள் பேருக்குன்னு அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுறோம், இந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனையோ என்ன விஷயமோ அந்த சாப்டரை மாத்திரம் எடுத்து நாம் கேட்கணும். அங்கே போய் கல்யாணத்துக்காக ஜாதகத்தை வச்சு வேண்டிட்டு என் பையனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அவனுக்கு எந்த பிரச்சனை இருக்கும்போது இப்படி நிறைய கேட்டால் ஏதாவது ஒன்று தான் நமக்கு முதல்ல டக்குன்னு நடக்கும். இது நடக்கலையேன்னு பிரார்த்தனை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு பிரயோஜனம் கிடையாது. எந்த இடத்துல எந்த ஆலயங்களில் போய் நமக்கு என்ன வேணுமோ அதை கோரிக்கையை ஒன்று கரெக்டாக முறையாக வச்சோன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். அதுகள்லையும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியில் வச்சு
ஜாதகமோ இதையோ வச்சு பூஜை பண்ணி நாம் பொண்ணுக்கு அல்லது பையனுக்கு வரனை தேடினோமானால் நல்லதொரு வரன் விரைவாக அமையும். இன்னும் நிறைய ஆலயங்களுக்கு கொண்டு போய் அந்த ஜாதகத்தையும் அல்ல அந்த நபரையும் கூட்டின்னு போய் அர்ச்சனை பூஜை பண்ணினோமானால் அவளுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் சீக்கிரமாக நிவாரணமாகி கல்யாணம் ஏற்படும். சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அனைவரும் இருக்க, நமது நாட்டில் பொதுவான விஷயங்கள் பல பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வந்ததையும் இன்று காலப்போக்கில் அவற்றை நாம் மறந்துவிட்டதை சுட்டிக்காட்டிய குருக்கள், நாம் பண்பாடு சார்ந்து தொன்று தொட்டு பழகிய அத்தனை செயல்களுக்கும் ஒரு அர்த்தம் இருப்பதாக கூறி, அவையெல்லாம் வெறும் ஐதீகம் அல்ல, அவை ஒவ்வொன்றுக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருப்பதை விளக்கி கூறுகிறார். அன்றைய காலம் தொட்டு இன்றைய வரைக்கும் உள்ள விஷயங்கள்ல நல்ல விஷயங்களை நாம விட்டதின் மேற்கொண்டுதான் நிறைய பரிகாரங்களை தேடி ஓடி போயின்னு இருக்கோம். தலைக்கு எண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்ணுறது, சனி நீராடு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பழமொழியாக மட்டும்தான் இன்றைக்கும் நாம் நடந்துட்டு இருக்கோம். அரஞ்ஞான் கட்டுறதுங்கிற வழக்கம் இல்லாமல் போச்சு. பெண்ணுக்கான விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இன்றைக்கி ஏதோ பழமை தொட்ட விஷயங்கள் ஆட்களுக்கு மட்டும்தான் முகத்திலேயே பார்க்க முடிகிறது. இந்த மஞ்சளும் குங்குமமும் இந்த இடத்துல விடணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஸ்டிக்கர் காலம் வந்ததுலேருந்து அதுவும் இல்லாமல் இருக்குது. கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறவா கூட இந்த இடத்துல ஒரு முக்கியமான இதுக்குன்னா அதுவும் கலர்லாம் மாற்றி அப்படி போயின்னு இருக்கு இன்றைக்கி வேகமாக உலகம். அதெல்லாம் விட்டு நமக்கான விஷயங்களை என்ன வேணுமோ அதை பிரார்த்தனை கரெக்டாக செய்து முன்னோர்கள் செய்த விஷயங்களை கரெக்டாக நாம் பின்பற்றி வந்தோமானாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிரகநிலையினால் வரக்கூடிய பீடைகள் எண்ணெய் வச்சு குளித்தா கிரகநிலையினால் வரக்கூடிய பீடைகள் எல்லாமே அகலும் அப்படிங்கிறதுனால தான் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் தொடங்கணும் அப்படிங்கிறதையும் நல்ல விஷயங்களை நாம் மேற்கொள்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ சங்கல்ப பூஜை ஆரம்பம். சங்கல்ப பூஜை ஆரம்பமாகும் நேரம் நெருங்கிவிட்ட நிலையில் எப்படி சங்கல்பம் செய்ய வேண்டும் என்பதை குருக்கள் விளக்கி கூறி மந்திரங்களை சொல்ல அனைவரும் அந்த மந்திரங்களை திருப்பி சொல்கின்றனர். ஓம் ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோதக தாரிணி வல்லப பிராண காந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம் மங்களம் பார்வதி கௌரி மங்களம் பரமேஸ்வரி மங்களம் லலிதா தேவி மங்களம் நீலலோசனி யசிவோ நாம ரூபாப்யா யா தேவி சர்வ மங்களாः தயோः சம்ஸ்மரணாதே நித்யம் சர்வதோ ஜெயமங்கலம் மங்களம் லோக நாதாய கார்த்திகேயாய மங்களம் சிவ சிவாः சம்புः ஆக்ஞாய பிரவருத்த மானஸ்ய அத்ய பிரம்மணः விதீயே பராஸ்வே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிகும் சதிதமே கலியுகே பிரதமே ஆதி ஜம்போ தீபே பாரத வருஷே பரத. இந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட சில பேருடைய ஃபோட்டோக்களும் விவரங்களும் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் காட்ட போகிறோம். அதை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அணுகலாம். பெயர் தினேஷ்குமார், வயது 32, உயரம் 6, சமூகம் கவரா, மதம் இந்து, கல்வி பிடெக், வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604878331. பெயர் சரவணன், வயது 30, உயரம் 5.7, சமூகம் செட்டியார், மதம் ஹிந்து, கல்வி டிப்ளமோ, வேலை ஹார்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7667945228. பெயர் சுந்தரவல்லி, வயது 29, உயரம் 5.7, சமூகம் விஸ்வகர்மா, மதம் இந்து, கல்வி எம்எஸ்சி, வேலை ஆசிரியர். விவரங்களுக்கு 7667945228. வேந்தர் டிவி மற்றும் தமிழ் மேட்ரிமோனி.com இணைந்து மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்திக்கிட்டு வராங்க. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. வாங்க தொடர்ந்து பார்ப்போம்.
வீட்டு வாசலில் சாணம் தெளிப்பது, முகம், கை, கால்களில் மஞ்சள் பூசுவது, இதற்கெல்லாம் ஒரு தாத்பரியம் உண்டு என்று கூறுகிறார். சாணங்கரைச்சி தொளிக்கிறதுங்கிறது ஒரு முந்தி காலத்தில் இருந்தது. இப்போ எங்கேயாவது கிராமத்தில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இருந்தது. ஃப்ளாட்ஸில் சுத்தம் இருக்காது. பெண்ணுக்கு இந்த 3 நாள் பிரச்சனைகள் இருக்குது. நோய் எதிர்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இந்த விஷயத்தினால கம்மியாகிறதுனால, அந்த சாணத்தை கரைக்கிறதுனால அந்த நெகக்கண்ணு, இதுக்கு பேர் கண்ணு, நெகக்கண்ணு வழியாக நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது. டெய்லி அந்த மஞ்சளை அரைச்சி குளிக்கும் போதும் இந்த இடுக்கின் மூலியமாக நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கு. அதனால் வெள்ளி செவ்வாயாவது குழி அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நல்ல ஒரு விஷயத்தை விட்டு பரிகாரத்தையே முக்கியமான பாதையாக ஆக்கிட்டோம். அதனால் நல்ல விஷயங்கள் மறைஞ்சு போயிட்டுருக்கு. அதுக்காக சொல்லணுமே. வீடுகளில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவ்வளோதான். இந்த பாருங்க, மாவளை கட்டியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா மங்களத்தை ஏற்படுத்துறதுக்கும் இல்லை, வேறு ஏதாவது இலையை கட்டலாம். ஏன் மாவளைனா காற்றுலேருந்து வரக்கூடிய கிருமியை நீக்கிறதுக்காக அந்த காலத்தினுடைய வழி இது. இது காற்றுல உள்ள கிருமியை எதிர்க்கும். தரை வழியாக வரக்கூடிய கிருமியை வீட்டுக்குள்ளே அண்டாமல் வச்சுக்கிறதுக்காக சாணம் போட்டு முழுகணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அர்த்தங்களும் பூஜைகளுக்கான விஷயங்களையும் ரெண்டுமே ஆன்மீகத்தையும் இப்படி மருத்துவத்தையும் ஆராய்ச்சிக்கான விஷயங்களையும் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு போயிருக்காங்க ஆன்மீக ரீதியாக. அதில் இந்த ஹோமமும் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறது. நம்ம உடம்பை சுற்றிலும் ஒரு லேயர் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருப்பாங்க. கையை டச் பண்ணாமல் இப்படி வச்சுட்டேன்னா இதுலேருந்து ஒரு ஹீட் ஒன்று அடிச்சுட்டே இருக்கும். தொடாமல் வச்சுட்டாலே தெரியும். அப்படியானா நம்ம உடம்பை சுற்றிலும் அந்த லேயரானது பரவி இருக்கு. இப்போ எத்தனை பேரும் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சுக்கலாம். இங்கே சொல்லக்கூடிய மந்திரங்களை காதில் வாங்கி மனசார பிரார்த்தனை பண்ணி இது நடக்கணும் அப்படின்னு நாம் பிரார்த்தனை பண்ண போகிறோம். இது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட ஒன்று தான். பொதுவாக செடிக்கு சொல்லுவாங்க, நல்ல விறகு வெட்டுறவனை கூட்டம்னா அந்த செடிக்கு அதிர்வலைகள் மாறி காணப்படுமா. அதே செடி வளர்க்குறவன்னா நல்ல ஒரு அதிர்வலை அந்த செடி விடுறதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வேணா நெட்டு திறந்து பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம உடம்புக்கும் நல்ல எண்ணங்களை வளர்க்கும் போது இதுக்கான லேயரானது நல்லதொரு விஷயமாக ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் பேட் விஷயமா மோசமான எண்ணங்கள் இருக்கும் போது அல்லது குரோதமான எண்ணங்கள் கோபமான விஷயம் இருக்கும்போது அது ரெட் கலரில் லைன் ஃபார்ம் ஆகுது. கெட்ட விஷயங்களுக்கு பிளாக் கலர் தான் ஆகுது. இப்போ நாம் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் கல்யாணமானது சீக்கிரமாக நடக்கணும், எந்த தோஷமாக இருந்தாலும் விலகி சந்தோஷம் மட்டுமே வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய பூஜை. இங்கே மந்திரங்களை சொல்ல சொல்ல அதற்கான அதிர்வலைகளை நீங்கள் காதால் வாங்கி நமக்கு என்ன வேணுங்கிறத மனசார பிரார்த்தனை பண்ண மூலியமாக கூட்டு பிரார்த்தனை கோடி பலன் அப்படிம்பாங்க. இந்த விஷயத்தை மக்களுக்காக இருவரும் சக்திகளாக இந்த வேந்தர் டிவியும் தமிழ் மேட்ரிமோனியும் இது ரெண்டையும் சேர்ந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு நிபந்தனையும் பொருள் தேவை இல்லாமலும் எல்லாரையும் இங்கே கூட்டு பிரார்த்தனைக்காக கூப்பிட்டுருக்கா. மெயினாக எதுக்காகனா கல்யாணத்திற்காக மட்டும் அதிகமாக. யாகம் தொடங்குவதற்கு முன்னதாக சில மந்திரங்களை கூறி அனைவரையும் சொல்கிறார். இப்போ உங்களுடைய கஷ்டம்லாம் போய் ஜாதகத்தில் உள்ள தோஷம்லாம் நீங்கி எனக்கு கல்யாணம் ஆகணுங்கிற பிரார்த்தனையை மாத்திரமே முன்னில் வைக்கணும். அதற்கான மந்திரங்களை சொல்கிறோம், வேகமாக சொல்லிடுவோம், கேட்டு வாங்கி சொல்லிக்கணும். ஹோமம் ஆரம்பிக்கிறதுக்கு மணி ஆயாச்சு. மாமன்னு சொல்லிக்கணும். மாமன் ஜாதக நட்சத்திர லக்ன கிரக வசாத சர்வதோஷ பரிகாரார்த்த சித்யர்த்தம் இஷ்டகாமியார்த்த சித்யர்த்தம் அப்ராப்த லக்ஷ்மி பிராப்தியர்த்தம் பிராப்த லக்ஷ்மி ஸ்திரகால சம்ரக்ஷணார்த்த சித்யர்த்தம் மம ஜாதக வசாதே சர்வதோஷ பரிகாரார்த்த சித்யர்த்தம் மாதா சாப பிதா சாப குரு சாப பிராமண சாப கோ சாப மிருக சாப பக்ஷி சாப சர்ப்ப சாப தோஷ பரிகாரார்த்த சித்யர்த்தம் கன்னிகா சாப குலதேவதா சாப
நிவாரணார்த்த சித்யர்த்தம் சமஸ்த கிரகபீட பரிகாரார்த்த சித்யர்த்தம் சந்திரார்க்க வம்ச குல அபிவிருத்தி சித்யர்த்தம். சொல்றது அப்படியே காதால சேர்த்துன்னு உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. குலதேவதா இஷ்டதேவதா கிரகதேவதா பித்ருதேவதா இத்தியாதி தேவதாயாக பரிபூரண ஆசீர்வாத பிராப்தியர்த்தம் ஸ்ரீ ஹரித்ராவல்லி சகிதாஜ ஸ்வயம்புநாத சுவாமி. உங்க பேர் என்ன, எங்கேருந்து வரீங்கம்மா? என் பேர் பவானி. நான் OFT பக்கத்தில் இருக்கிறேன், நவுல்பட்டிலேருந்து வரேன். உங்க தொலைபேசி எண் சொல்லுங்கம்மா. 9994613755. கம்யூனிட்டிங்கம்மா? இது கல்லர். யாருக்காக? என் பையனுக்காக வரன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். நான் வேந்தர் டிவி திருச்சியில் இருந்துட்டு எனக்கு தெரியாமல் இருந்தது. வேந்தர் டிவி மூலியமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து கலந்துக்கணும்னு வந்து கலந்தேன். நான் என் பையனுக்கு நல்ல வரனா நல்லா படித்த பொண்ணா அமையணுன்ட்டு சாமியை பிரார்த்தனை பண்ணுறதுக்காக வந்தேன் நான். இந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட சில பேருடைய ஃபோட்டோக்களும் விவரங்களும் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் காட்ட போகிறோம். அதை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அணுகலாம். பெயர் உமா, வயது 28, உயரம் 5.4, சமூகம் விஸ்வகர்மா, மதம் இந்து, கல்வி HSC. விவரங்களுக்கு 7667945228. பெயர் விக்னேஷ், வயது 28, உயரம் 5.11, சமூகம் வன்னியகுல சத்ரியர், மதம் இந்து, கல்வி BE, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604878331. பெயர் விஜயபிரசாத், வயது 28, உயரம் 5.8, சமூகம் பார்க்கவக்குளம், மதம் இந்து, கல்வி BE, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604878331.